தேவநாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்னன்னா, முன்னேறி செல். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன ஆண்டவர் சொல்றாரு? சத்தமா சொல்லுங்களேன். ஆமேன். யாருக்குமே அப்படியே டாபிக் கேட்சிங்காக இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் நான் நம்புகிறேன் செய்தி முடிவில் இந்த டாபிக் உங்களை அசைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மூவ் ஆன், மூவ் ஃபார்வர்ட். மூவ் ஆன் நான் போட்டிருக்கேன். மூவ் ஃபார்வர்ட். எதுனாலும் சரி முன்னேறி செல். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பல காரியம் வரும், பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வாட் எவர் இட் மே பி, நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்லுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேன்? ஹல்லேலூயா. இப்போ அவங்கெல்லாம் விட்டுட்டாங்க, பாதியில் விட்டா போட்டு போதும், அதை பற்றி எங்களுக்கு இல்லை. நான் முன்னேறி செல்லுவேன். எனக்கு முன்மாதிரியாக இருந்தவங்கெல்லாம் அப்படியே தயங்கி நின்றுட்டாங்க, பாதியில் அப்படியே விட்டுட்டாங்க, இல்லைன்னா கீழே விழுந்துட்டாங்க, பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. ஆஹா, நான் என்ன பண்ணுவேன்? முன்னேறி செல்லுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேன்? ஹல்லேலூயா. நீங்கள் எந்த மனுஷனையும் பார்த்து இடரல் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் உங்களை குறித்த நோக்கம் திட்டம் என்ன வச்சிருக்கிறான்னா, என் மக முன்னேறி செல்லணும். ஹல்லேலூயா. அப்போ முன்னேறி செல்லுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு பல தடைகளை பிசாசு என்ன செய்வான்? வச்சிருப்பான். ஆமேன். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? தடைகளை முறியடித்து போடுகிறவர் முன் செல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அப்போ இவ்வளோ காரியம் ஏன்னா, நீ முன்னேறி செல்லக்கூடாதபடி இருக்கிற தடை, ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். அப்போ நீ முன்னேறி செல்லணுன்றது தான் தேவனுடைய திட்டம், அவருடைய விருப்பம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பலன் இல்லையே, நான் எப்படி முன்னேறி செல்லுவேன்? எல்லாமே போயிருச்சே, எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல், இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு நினைக்கும் போது காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்றத நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. ஆமேன். இது வரைக்கும் தான் என்னால் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னும் போது ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். நம்முடைய வாழ்க்கை முழுசும் கர்த்தர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். சகலமும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறோம். நம்ம அதை அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்ளுகிற மனக்கண்களை கர்த்தர் தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அவர் தான் நம்மளை முழுசும் கண்ட்ரோல் பண்ற, அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றாரு, சபையை கண்ட்ரோல் பண்றாரு, நம்முடைய பர்சனல் லைஃப்பை கண்ட்ரோல் பண்றாருன்னு அறிஞ்சுக்கணும். ஆமென். இப்போ இருக்கிற அப்பாக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைங்களை கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ பரம தகப்பன் அப்படி கண்ட்ரோலில் வைக்கணும் பிள்ளைங்கள நினைக்கிறீங்க. ஆனால் பரம தகப்பன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பாரோ? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அப்போ ஆண்டவர் விரும்புகிறது, எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்ம கிட்ட முன்னேறி செல்லணும். நமக்கான நியமித்த ஓட்டத்தில், நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பாதையில், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஊழிய பாதையாக இருக்கலாம், ஆவிக்குரிய பாதையாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கோ ஃபார்வர்ட். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முன்னேறி செல். மூவ் ஃபார்வர்ட் சொல்லுங்க. மூவ் ஆன். போயிட்டே இரு, போயிட்டே இரு. பக்கத்தில் சொல்லுங்க, போயிட்டே இரு. நிக்காத. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா குளிக்கு நிக்காத, நின்னுடாத, போயிட்டே இரு, போயிட்டே இரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு சகோதரி என்கிட்ட விஷயம் பார்த்து சொல்லுவாங்க, 2 பக்கமும் தண்ணி ஓடுது, ஒரு பாதை இருக்கு, அது பாலம் மாதிரி இருக்கு, நான் நடந்து போயிட்டே இருக்கேன், எங்கே போய் சேர போகிறேன்னு தெரில, ஆனால் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவா. 2 பக்கமும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. சொன்னேன், அதுதான் ஆவிக்குரிய பாதை. நம்ம எங்கேயும் நிற்காம என்ன செய்யணும்? நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். போயிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி தண்ணி நதி பாயுதோ அப்படியா நம்ம பாயணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் 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 ஆமென். நம்ம
நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்றது கர்த்தருடைய திட்டம். ஆண்டவரே கரெக்டான ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கார் பாருங்க. முதல்ல தேவனை குறித்து அறியணும், அதுக்கப்புறம் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்களேன். ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானத்தோட அடுத்த லெவல் என்ன? அபிஷேகம். அபிஷேகத்துக்கு அப்புறம் அடுத்த லெவல் என்ன? பரிசுத்தம் எப்போவுமே இருக்க வேண்டியது. அந்நிய பாஷை வரங்கள். ஓகே, வரோம். அடுத்த லெவல் ஊழியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டோம்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். சொல்லுங்கள், 5 காட்டுங்க. 5. இது 5 நமக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன? அவரை குறித்து அறிவு, அப்புறம் ரட்சிப்பு, அப்புறம் ஞானஸ்தானம், அப்புறம் அபிஷேகம். அபிஷேகத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? இது எதுவுமே முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் இல்லை. இன்னுமே அவரை குறித்து நான் அறிகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். இன்னும் அவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப என் ரட்சிப்பு முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்ல, still it is continuing. ஆமென். ரட்சிப்புல நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? நான் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறேன் ரட்சிப்புல. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பாப்டிசம், மூழ்கி ஞானஸ்தானம் வாங்கினது அதோடு நிறுத்திடுறாங்க நிறைய பேர். ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னா ஓகே ரைட்டு, பேர் தான் பரலோகத்தில் எழுதப்பட்டுருச்சு, இதுக்கு மேலே நமக்கு என்ன கவலை அப்படின்னு விட்டுறக்கூடாது. அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகணும். ஆமென். அடுத்த லெவலுக்கு போகணும். அந்த அபிஷேகம், அந்த ஞானஸ்தானம் வந்து அக்கினி ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். எத்தனை பேர் நல்ல 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 ஜோரம் தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி அக்கினி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். சில பேர் தேவனை அறிகிறதுலே குறைவு, ரட்சிக்கப்படுறதுலையும் குறைவு. ஞானஸ்தானத்துக்கு அவங்கள கேட்கணும், இவங்கள கேட்கணும். போன வாரமா ஞானசங்க ஆராதனை மகிமையா கர்த்தர் நடத்தினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மகிமையா தேவன் நடத்தினார். யாரையும் கேட்கல. திடீர்னு 2 பேர் வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா, முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. சரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆமே, கர்த்தர் கிருபை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். இப்போ இழுபறியா இருக்கக்கூடாது, ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு பெருக்கம் இருக்கணும், ஒரு முன்னேறி செல்லுகிற ஒரு காரியம் நம்ம கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது என்னது? அபிஷேகம். அபிஷேகத்துல என்னெல்லாம் லெவல் இருக்கு? எத்தனை லெவல் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம். எத்தனை லெவலு? 4. சொல்லுங்களேன். 4 லெவல். நேற்று வரைக்கும் வேற லெவலு சொல்லிட்டு இப்போ 4 லெவலை விட்டுறாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, 4 லெவல். சொல்லுங்க, 4 லெவல். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ 4 லெவல் இருக்கு. அந்த 4 லெவல்லையும் பாஸ் பண்ணணும். ஆமென். முன்னேறி செல்லணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? முன்னேறி செல்லுகிறத நம்ம படிச்சுக்கணும், நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென். தாவீது கோலியாத்தை அடிக்கும் போது பின்னாடி ஓடினாரா, முன்னேறி ஓடினாரா? ஆமென் சொல்லலாமா? கோலியாத் அங்கே நிற்கிறான், பெரிய ராட்சசன். இவன் சின்ன பொடியன் தாவீது. ஆனால் தாவீது அவன் அடிக்கிறதுக்கு, இலக்க அடிக்கிறதுக்கு முன்னேறி ஓடினான். நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு பழகி கொள்ளணும். முன் வச்ச காலை சத்தமாக சொல்லுங்க, பின் வைக்க கூடாது. ஆமென். இதுவும் வேணும், அதுவும் வேணும். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, ஆற்றுல ஒரு கால். இதெல்லாம் அழகாக சொல்கிறீங்க. வசனத்தை சொன்னால் சரி. எப்படி பழமொழியெல்லாம் நிரப்பி வச்சுருக்குறோமோ, சில பேர் சினிமா டைலாக்லாம் நிரப்பி வச்சுருக்கீங்கல்ல, அதெல்லாம் எம்டி பண்ணிட்டு வசனத்தால் நிரப்புங்க உங்கள் இருதயத்தை. வசனம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். சும்மா ஞானஸ்தானம் வாங்கினா மட்டும் பத்தாது, வசனத்தால் இருதயத்தை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. அப்பதான் நீங்க முன்னேறி செல்ல முடியும். ஆமென். அப்பதான் you can move forward. பிசாசு பாருங்க, உங்களை முன்னேறி செல்றதுக்கு மட்டும் விடவே விடாது. ஒரு பக்கம் தான் தேவ திட்டம், கர்த்தருடைய நோக்கம் அதுதான், நான் முன்னேறி செல்லணும். இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃபோர்ஸ், ஆப்போசிட் ஃபோர்ஸ், பிசாசனுடைய கிரியை நான் முன்னேறி செல்ல விடாமல் தடை பண்ணுது. இந்த சூழ்நிலையில் நான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 3 காரியம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை விளக்கி சொல்கிறேன். எது வந்தாலும் முன்னேறி செல். ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? நம்பர் 1 என்னது? எது வந்தாலும் முன்னேறி செல். சத்தமாக சொல்லுங்களேன்.
எது வந்தாலும் முன்னேறி செல். ஆமென். யார் எதிர்த்தாலும் முன்னேறி செல். ஒரு வாய்ஸ் தான் கேட்குது, மற்றவங்களாம் வாயே வச்சுக்கலையா? சத்தமாக சொல்லுங்க. யார் எதிர்த்தாலும் முன்னேறி செல். இலக்கை நோக்கி முன்னேறி செல். இலக்கை அடைய முன்னேறி செல். இந்த 3 காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? முதல்ல என்ன சொன்ன? எது வந்தாலும் முன்னேறி செல். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படின்னா என்ன? என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, எது உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு கொண்டு வரும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறி செல்றதை தடுக்க முடியாதுன்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆமென் சொல்லலாமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25 32 முடிய சத்தமாக வாசிங்க. நான் கூட வாசிக்கிறேன். மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்குனா சீஷர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி, ஆவேசம்னா பிசாசு நினச்சிக்கிட்டாங்க. நைட்டில் இருட்டில் எத்தனாம் ஜாமம்? 4ஆம் ஜாமம்னு போட்டிருக்காங்க. நல்ல விடிய காலையில் இருக்கும், 4ஆம் ஜாமம்னு நினைக்கிறேன். அப்போது ஆண்டவர் வராரு. கடலின் மேலே நடந்து ஒரு மனுஷன் வரான்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க பயந்துட்டு, ஏதோ பிசாசு ஆவி வருது அப்படின்னு பயந்துட்டாங்க. நடந்தது. பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, உடனே அங்கேருந்து குரல் கொடுக்குறார். ரொம்ப தூரம், கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. படகு அங்கே இருக்குது, கண்ணு கெட்டுற தூரத்தில். இயேசு இங்கே நடந்து வராரு கடலில். ஜனங்க யாரும் எதிர்பார்க்கல, சீஷர்கள் நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அக்கறைக்கு போங்கன்னு அனுப்பி விட்டார் அவங்கள. இவங்களும் போகிறாங்க. கொஞ்சம் காற்று புயல் எல்லாம் அடிக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஒருத்தர் நடந்து வராரு. அங்கே படகை நோக்கி ஒருத்தர் வராரு. அப்போ அந்த காலத்துலலாம் அப்படி பயப்படுவாங்கல்ல, கடலில் ஆவி போகும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு ஆவேசம்னு நினச்சி கத்துறாங்க. பயப்படணுன்னு ஆண்டவர் சத்தம் போடுறாரு, இங்கேருந்து குரல் கொடுக்குறாரு. உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமேன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை படகு போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை கடலும் கொந்தளிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தூரத்துலேருந்து உங்களுக்கு சத்தம் கொடுக்குறார், திடன் கொள், நான் தான் உன்கிட்ட வரப்போகிறேன். ஆமேன். எனக்கு தெரியும் உன் படகு ஆடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியும். உன் கண்ணீர் எனக்கு தெரியும். உன் உபத்திரவம் எனக்கு தெரியும். உன் வியாகுலம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியும். நீ ஆடிக்கிட்டு இருக்கிற. நான் தூரத்துலேருந்து குரல் கொடுக்குறேன். நான் வந்துட்டுருக்கேன் உன்கிட்ட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்ல முடியும்? அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். அவர் உண்மையுள்ள தேவன். தொடர்ந்து வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்போ ஆண்டவர் நடந்து வந்துட்டாரு. அது பெரிய அதிசயம்தான். ஆனாலும் அதான் அவர் ஆண்டவர் அப்படின்றதுனால அவர் கடலில் நடப்பார், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர், எப்படினாலும் ஓகே. ஆனால் என்னோட வாழ்க்கை என்ன, நான் ஒரு சாதாரண மனுஷனாச்சே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பேதுரு பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறது. ஆரம்ப காலம் விசுவாசியா இருக்கும் போது கர்த்தரே தேடி வருவார். ஆமேனே காணாம. ஆமென். உங்களெல்லாம் தேடி வந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. அவர் தேடி வரலன்னா நீங்க இன்னைக்கு தேடி வந்திருக்க மாட்டீங்க. அடுத்த கட்டத்தில் என்ன செய்யணும்? ஆரம்ப கால விசுவாசியா நம்ம இல்லாம அடுத்த கட்டத்தில் நாம் அவரை தேடி போகணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அவர் உங்களை தேடி வந்தது எவ்வளவு உண்மையோ, நீங்க அவரை தேடி போகிறதும் முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அவரும் கடல் மேலதான் நடந்து வந்தார்.
வந்தார், ரிஸ்க் எடுத்து தான் வந்தாரு. அதே போல நீங்களும் ஆண்டவரை தேடி போகும்போது எப்படிதான் இருக்கணும்? கடல் மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் சில நேரம். ஆனா அவரை தேடி போறோன்றத மறந்து போக கூடாது. இந்த டெஸ்டினேஷன் ஆண்டவரை போய் சேர போறேன், நான் போய் சேருகிற ஒரு இடம், அது இயேசு கிறிஸ்துனுடைய என்ன சொல்றது, சமூகம் என்பதை மறந்து போக கூடாது. பரலோக பயணம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமேன்னு சொல்லலாமா? நேற்று பார்த்தோம்ல, பஸ்ஸு, பரலோக பஸ்ஸு. நம்ம எல்லாம் போகிறது என்னதான்? பரலோக பயணம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் படகுல போகிறீங்க, சில பேர் காரில் போகிறீங்க, சில பேர் ட்ரெயினில் போகிறீங்க, சில பேர் பஸ்ஸில் போகிறீங்க, சில பேர் நடந்தே போயிட்டுருக்காங்க பாவம். ஸோ சைக்கிளில் போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் அதில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் போய் சேக போகிற இடம் எது? பரலோகம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸோ நம்ம அதை மறந்துடக்கூடாது. அப்போ இயேசுக்கிட்ட நானும் வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவர் வாலண்டியரா, அதாவது தன்னையே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக, யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணல, அவரே ஒப்பு கொடுத்து நான் வரேன் உம்மை தேடி நான் வரேன், நீங்கள் நடந்து வர்றது போல் நானும் வரேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசுவை போல நீங்கள் மாற உங்களை ஒப்பு கொடுங்க. அநேகருடைய சிந்தை மாறுபடுது. நல்லா தான் பாட்டு பாடுறாங்க, நல்லா தான் வேதம் வாசிக்கிறாங்க, நல்லா தான் ஜெபிக்கிறாங்க, ஆனால் எண்ணங்கள் வித்தியாசப்படுது. ஹல்லேலூயா. கெட்ட சிந்தை நமக்கு வந்துடக்கூடாது. கெட்ட எண்ணங்களை பிசாசு கொடுப்பான், வந்துடக்கூடாது. இங்கே நின்று உங்களை பார்க்கும் போது இருக்கிற எண்ணம் வேற, அங்கிருந்து என்னை பார்க்குற உங்களுடைய எண்ணம், உங்கள் எண்ணம் மாற்றிக்கிட்டே இருப்பான் பிசாசு. உங்களை லேஸில் விட மாட்டான். அவனுக்கு பெரிய பெரிய விஷயமே சபையிலேருந்து உங்களை என்ன செஞ்சிடணும்? பிரிச்சிடணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுவான். ஆமாவா இல்லையா? இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவான். அவனுக்கு முதல் டார்கெட் ஊழியக்காரர்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுட்டா போதும், மற்றதெல்லாம் அவனுக்கு சுலபம். அப்போ பேதுரு தன்னையே ஒப்பு கொடுத்து கடல் மேல் நடக்க ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பெரிய கிருபை பார்த்தீங்களா? பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தாருன்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, அதுக்காக கடலில் போயிடாதீங்க. நான் கடலில் போய் நான் பேதுரு ஜலத்தில் நடந்தால் நானும் நடக்கிறேன்னு சொல்லி ஸ்விம்மிங் பூலில் போய் நின்னீங்கன்னா விழுந்துருவீங்க உள்ள. அப்போது ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற உபத்திரவத்து மேலே என்ன செஞ்சிடணும்? நடந்து போயிடணும். வாழ்க்கையில் பல உபத்திரவம், பல பிரச்சனை, பல போராட்டம். இட்ஸ் ஓகே, நான் முன்னேறி செல்லுவேன். எது வந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். எது வந்தாலும் சொல்லுங்க. எது வந்தாலும் முன்னேறி செல்லுவேன். பலவீனமா, பிரச்சனையா, கடன் பாரமா, சுகவீனமா, எதிர்ப்பா, எது வந்தாலும் முன்னேறி செல்லுவேன். ஆமென். Glory to Jesus. ஆமென். அடுத்த வசனம். காற்று பலமாய் இருக்கிறது. இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க. இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு திடீர்னு காத்து வந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டா வருது, லெட்டர் போட்டா வருது. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பிசாசு என்ன செய்வான்? கிளப்பிக்கிட்டே இருப்பான். நேற்று பாஸ்டர்மா சொன்னாங்க, பிசாசுக்கு என்ன பேர் வச்சாங்களா? சொரி நாய், வெறி நாய். அப்போ இன்னொன்னும் வச்சுக்கலாம், அவனை கிளப்பிக்கிட்டே இருப்பான். ஏதாவது பிரச்சனைய கிளப்பிக்கிட்டே இருப்பான். அவன் வேலையே அதான். அடுத்த வசனம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதையா செய்தாரு. ஆமென். காற்று பலமாய் இருக்கிறதை சத்தமா சொல்லுங்களேன். கண்டு. சத்தமா சொல்லுங்க. கண்ணு இருந்தா கண்டு. சூப்பர். கண்ணு இருந்தா ஆமென்.
நீங்க எதை காண்றீங்கன்றதான் முக்கியம். ஆமென். அதுவரையும் பேதுரு இயேசுவே பார்த்துட்டு போனாரா? எது மேல போனாரு? கடல் மேல, ஜலத்தின் மேல போனார். அழகா நடந்து போனாரா? ஆமென் சொல்லலாமா? அப்ப படகுல இருந்த சீஷர்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இயேசு நடந்து வர்றதே அவங்களுக்கு என்ன சொல்லுங்களேன், ஆச்சரியம். பேதுரு நடந்து போறது அதிர்ச்சி. ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க பொறாம பிடிச்சவங்க, இவங்க ஒருத்தர் நடக்கவும் கூடாது, தானும் நடக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நடந்துடக்கூடாது, வேற யாரும் நடந்துடக்கூடாது, என்னை விட்டு யாருக்கும் பெரிய பேர் வந்துடவே கூடாது. இதில் நிறைய பேர் கரெக்டாக இருக்கிறாங்க. அந்த எண்ணம் தவறு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்றும் நம்ம கிஃப்ட்டு கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ். உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைச்சாலும் கிடைக்கலானாலும் முன்னேறி செல்றது தான் அந்த இருதயம் நமக்கு வரணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு கிஃப்ட் கொடுக்கல, உனக்கு கிஃப்ட் கொடுக்கல, இல்லை நான் கிஃப்ட்டுக்கு வரல, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு வந்திருக்கேன்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆமென். அதுதான் முன்னேறி செல்கிறது. ஆமென் சொல்லலாமா? தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுவரையும் இயேசுவே பார்த்துட்டு ஜீசஸ் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியே இயேசுவே பார்த்துட்டு நடந்து போனார் பாருங்க. நல்லா நடந்து பக்கத்தில் வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். டக்குன்னு திரும்பி பார்த்தாரா, என்ன இருக்கு? காற்று, மழை. ஐயோ, பார்த்தா பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்களேன்? அமிழ்ந்து போகையில். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டியதுதான் தேவனுடைய திட்டம். அமிழ்ந்து போக வைக்கணும்னு நினைக்கிறது பிசாசனுடைய திட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க அமிழ்ந்து போறதுக்கு ரெடியா, முன்னேறி செல்றதுக்கு ரெடியா? எத்தனை பேர் சொல்ல முடியும் முன்னேறி செல்றதுக்கு ரெடி? முன்னேறி செல்றதுக்கு ரெடி. சத்தமா சொல்லுங்களேன். முன்னேறி செல்றதுக்கு ரெடி. நீங்க சொல்ற பார்த்து பக்கத்துல இருக்கவங்க சத்தமா சொல்ல கத்துக்கணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ காற்றை பார்த்தோன்னே, பலமா வீசுறத பார்த்தோன்னே அவருக்குள்ள பயம் வந்துருச்சு. நீ எதை பார்க்குறீங்களோ அந்த பயம் உங்களுக்குள்ள வரும். சூழ்நிலையை பார்க்குறீங்களா பிரதர் சிஸ்டர்? நீங்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அமிழ்ந்து போயிருவீங்க. சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா கலங்கி போயிருவீங்க. சூழ்நிலை மேல உங்க கண்ணு போச்சுன்னா, ஐயோ இப்படி நடக்குதே, அப்படி நடக்குதே, என்னமாகுமோ தெரியலையே, அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ. நீ ஸ்டாப் இட். சூழ்நிலையை பார்க்கறத நிறுத்து. ஆமென். ஹல்லேலூயா. உன் கண்ணை ஃபிக்ஸ் பண்ணு அவர் மேலே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எனக்கெல்லாம் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. சந்தோஷமா இருக்கேன் பாருங்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாம். நல்லா கரங்களை தட்டி. எத்தனை குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அத்தனை பஞ்சாயத்து. இந்த VBS முடியறதுக்குள்ளே கொஞ்சம் நஞ்ச பஞ்சாயத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒரு குழப்பம், ஒவ்வொரு பிரச்சனை. பிசாசு லேசில் விடலை, பரட்டி போகுது. ஆனால் அதை கண்டு நம்ம சோர்ந்து போகிறதற்காகவா தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு? இதை கண்டு நம்ம வெட்கப்படுவதற்காகவா கர்த்தர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறாரு? இதை கண்டு அமிழ்ந்து போகிறதுக்காகவா தேவனுடைய மகிமையான தரிசனத்தை பெற்றிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்குள்ள திட்டம் முன்னேறி செல். ஆமென். சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ முன்னேறி செல்லணும். உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. நீ அமிழ்ந்து போவதில்லை. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நீங்க அமிழ்ந்து போறது இல்லை. ஆமே. நல்லா கை குலுக்கி பக்கத்தில் பின்னாடி பிரதர்ஸ் பின்னாடி சொல்லுங்க, நீங்க அமிழ்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமே. நீங்கள் அமிழ்ந்து போகக்கூடாதுன்னா உங்கள் கண்ணு அவரை பார்க்கணும். சொல்லுங்க, என் கண் அவரை பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை பதிய வைப்பேன் கர்த்தராம் இயேசுவின் மேல். நல்லா சொல்லு, பாடுவோமா அழகா கரங்களை தட்டி. கண்களை பதிய வைப்போம் ஜீசஸ் கர்த்தராம் இயேசுவின் மேல். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டணும். எப்பவுமே சொல்லணும். எஸ் ஃபாதர். கர்த்தராம் இயேசுவின் மேல் நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஜீசஸ்.
ஹalleluya. நீ கர்த்தரை ஃபோக்கஸ்டா இருக்கும்போது, தேவன் மேல நம்பிக்கையா இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை நீ அறிக்கை பண்ணும்போது, உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது, நீ சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. ஹalleluya. சூழ்நிலை அப்படிதான் வரும். எங்களுக்கு அப்படிதான் வந்துச்சு, அப்படிதான் வரும் உங்களுக்கு. நானே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னேன். எனக்கே அப்படிதான் வந்துச்சு அப்படின்னு இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அதுலேருந்து தான் புத்தி தெளிஞ்சிச்சு. என்ன ஆண்டவரே, என்ன தேவையில்லாமல் பேசுகிறாங்களே, என்னையே அப்படி தான் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பச்சை மரத்துக்கே அப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படி? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹalleluya. தேவையில்லாமல் என்னை விமர்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? நினைப்பேன், இந்த ஊழியத்தில் இருக்கிறதுனால தான் நான் தேவையில்லாமல் விமர்சிக்கிறாங்க. பரவாயில்ல, பேசட்டும். ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா இயேசுக்கும் அதே தான் அடித்தாங்க. கல்லடிச்சாங்க, இப்போ சொல்லடிக்கிறாங்க. அதான் ஹல்லேலூயா. ஆனால் நாம் அமிழ்ந்து போவது இல்லை. நம்ம முன்னேறி செல்லுவோம். நம்ம முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம். கலப்பையில கை வச்சுட்டு பின்னாட்டு பார்க்கிறவனுக்கு ஐயோன்னு வசனம் சொல்லுது. நான் முன்னேறி செல்ல கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்வார். என்னை படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை தூக்கி எடுப்பார். ஆமேன்னு சொல்லலாம். இப்போ பேதுரோட சிச்சுவேஷன், இயேசுவை பார்த்துக்கிட்டே ஒழுங்கா போன பேதுரு சைடில் திரும்பி பார்த்துட்டாரு. இப்போ கீழே விழுந்துட்டாரு. கீழே அமிழ்ந்து போகிற சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடிச்சு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ தூரம் தான் இருக்கிறாரு ஏசு, இங்கே தான் நிற்கிறாரு, பக்கத்தில் தான் நிற்கிறேன். இப்படி சைடில் பார்க்காம போயிருந்தா ஆண்டவர்கிட்ட போய் நான் சேர்ந்துருப்பேன். ஆனால் இப்போ சைடில் பார்த்துட்டேன். பார்த்தாலும் ஆண்டவரே என் சைடில் பயமாக இருக்குது, பார்த்து என்னை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னாவது போயிருக்கலாம். ஆனால் ஃபுல்லாக ஆண்டவரை கட் பண்ணிட்டு சைடில் ஃபுல்லாக திரும்பி பார்த்து அமைக்கி போயிட்டார் பேதுரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் அமிழ்ந்து போகிற அனுபவத்தை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் நாம் முன்னேறி செல்லுகிறதற்கான அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஏசு பாருங்க, சும்மா விடலை. உடனே சத்தமாக சொல்லுங்க, உடனே கொஞ்ச நேரம் ஆகட்டும், நல்லா உளுந்து அமுங்கி நீச்சல் அடித்தா மரியாதை, நீச்சல் அடிச்சு வா, உனக்கு புத்தியும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு திட்டாம உடனே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. நீங்க அழுதா அவர் தாங்குவாரா? உடனே சொல்லுங்க, உடனே. நீங்க எவ்வளவு சத்தமா சொல்றீங்களோ அவ்வளவு உடனே நடக்கும். உடனே சொல்லுங்க 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 சொல்லுங்க, உடனே 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 உடனே, ரைட் நவ, ரைட் நவ. glory glory, right now in the name of Jesus. உடனே உடனே சில வாழ்க்கையில சில பேருக்கு அற்புதம் உடனே 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 நடக்கட்டும்பா. இத்தனை நாள் காத்திருக்குதல் மாறி போகட்டும். உடனே அதிசயங்களை அற்புதங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடனே கையை நீட்டி தூக்கி எடுத்தாரு. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொல்றார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமென். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, உங்க கடந்த காலத்துல கர்த்தர் செய்த நன்மைகள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்கன்றதை நீங்கள் நினைப்பீங்க. கடந்த காலத்தில் கர்த்தர் இதுலேருந்து தூக்குனாரே, இதில் தூக்க மாட்டாரான்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். கடந்த நாட்களில் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையிலேருந்து எனக்கு அற்புதம் செய்தாரே, இனி செய்ய மாட்டாரான்ற எண்ணம் நமக்குள்ள வரும். நல்ல 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 தேங்க்ஸ் பிரதர். அழகா கதை கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதுவரை செய்த தேவன், இதுவரை நடத்தின தேவன் உண்மை உள்ளவர், இனியும் வாக்கு மாறாதவர், இனியும் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அப்ப இதுவரை நடத்தினாரு, ஏன் சோர்ந்து போற? ஏன் அமிழ்ந்து போற? ஏன் கஷ்டப்படுற? ஏன் வேதனைக்குள்ள போற? இதுக்கு மேலேயும் கர்த்தர் நடத்துவார் என்பதை விசுவாஸ். ஆமென் ஆமென். 3 பாயிண்ட் சொன்னேன். என்னெல்லாம் பாயிண்ட் சொன்னேன்? எது வந்தாலும் முன்னேறி செல். சத்தமா சொல்லுங்க, யார் எதிர்த்தாலும் முன்னேறி செல். இலக்கை நோக்கி முன்னேறி செல். இதெல்லாம் கரெக்ட்.
இதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்னா, நம்பர் 1 விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஹேவ் ஃபெய்த். விசுவாசி. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்னன்னா விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை. எல்லாமே அவருக்கு சொன்ன வார்த்தை எல்லாமே என்னது? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. ஆமென். விசுவாசம் இல்லாம கர்த்தரை நீங்க நெருங்கவே முடியாது. பக்கத்துல வந்துட்ட பேதுரு, கொஞ்சம் விசுவாசத்தை தூக்கி இருந்தேனா சேர்ந்துருப்ப டெஸ்டினேஷன்ல. ஏன் கீழே விழுந்த அப்படின்னு ஆண்டவர் கேட்டு சொல்றார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இவ்வளோ நாள் தூக்கி சுமந்தனே, இனி தூக்கி சுமக்க மாட்டேனா? இந்த கோலியாத்துக்கு ஏன் பயப்படுற? இந்த பிரச்சனைக்கு ஏன் பயப்படுற? இந்த சூழ்நிலைக்கு ஏன் பயப்படுற? முன்னேறி செல். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பிளான், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற திட்டம் முன்னேறி செல்வதற்காக. சோர்ந்து போய் தேங்கி நிக்கிறதுக்கு இல்ல, அமிழ்ந்து போய் கீழே விழுறதுக்கு இல்ல, வெக்கப்பட்டு கூனி குறுகிறதற்கு இல்ல. தலை நிமிர செய்கிறவர் அவர். என் தலையை நிமிர செய்கிறவர் என் தேவன். அவர் என் தகப்பனா இருக்கிறாரு. இந்த உலகத்துல யாரா எங்களை தாழ்த்த நினைக்கலாம், தலை நிமிர செய்கிற தேவன் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பாடணும். என்ன பாடணும்? தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. உற்சாகமாய் தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. 32வது வசனம். 32வது வசனம். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வெளியில நிக்கிற வரைக்கும் தான்ப்பா இந்த காற்று. நீ இயேசுவோட கூட படகுல வந்துட்டேனா காற்று அமர்ந்தது. இந்த சண்டை பிரச்சனை போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வரும், அமர்ந்து போயிடும், அமைதல் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்போ கொந்தளிக்கிறது அமைதலாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லுங்க. இப்போது கொந்தளிக்கிறது என்னவாக போகுது? அமைதியாக போகுது. இந்த கொந்தளிக்கிறத பார்த்து நான் பயப்படுறதுக்கு இல்ல, அமைதல் உண்டாகுன்ற விசுவாசிக்கிறதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நான் முன்னேறி செல்லுகிற பாத்திரம், நான் கர்த்தருக்காக முன்னேறி செல்லுகிற தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. Glory to Jesus. Amen. ரெண்டாவது காரியம், யார் எதிர்த்தாலும் சொல்லுங்க, யார் எதிர்த்தாலும். யார் எதிர்த்தாலும் உங்க பாஷையில கூட சொல்லிக்கோங்க நீங்க. ஏவன் எவ்வளவு தைரியமா சொல்றாங்க. நல்லா கிளாப் பண்ணி நல்லா 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 கரங்களை தட்டி. யார் சுத்தி சொல்லுங்க, யார் எதிர்த்தாலும். யார் எதிர்த்தாலும் யார் முன்னேறி செல்லுவேன், முன்னேறி செல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 10ல இருந்து 13. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது எசேக்கியா யூதா தேசத்தின் ராஜா. அவருக்கு நடந்த ஒரு போராட்டம் வாழ்க்கையில, அதுல இருந்து எப்படி ஜெயிச்சார் என்று பார்க்க போறோம். எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? நீ தப்புவாயோ? சத்தமா சொல்லுங்க. நீ தப்புவாயோ? சில பேர் அப்படிதான் நம்மளை பேத்து கேட்குறாங்க.
ஹல்லேலூயா. நேருக்கு நேரம் வந்து நீ தப்புவாயோ, நீ தப்புவிக்கப்படுவாயோ, உன்னால முடியுமோ, சாதிச்சிருவாயோ, நடக்குமோ, ஹல்லேலூயா, நீ பெரிய ஆளோ, எப்படிலாம் கேட்குறாங்களா இல்லையா? சிரிக்கிறீங்க, அதுல கேட்குறாங்க தெரியுது. அடுத்த வசனம். என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசோனையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரியிலிருந்து ஒரு ஊரு ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? நீ தப்புவாயோ, தப்புவித்ததுண்டோ? ஒரு கொஸ்டின் பாருங்க. அடுத்த வசனம். ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயிம் ஏனாஈவா பட்டணங்களின் ராஜா, எல்லா பட்டணம், அந்த பேரெல்லாம் பட்டணம், ஈப்ரு பேருகள் பட்டணம். எங்கே என்று சொல்லுங்கள், அந்த ராஜாக்கள் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இது ஒரு கடிதாசி எழுதி, லெட்டர் எழுதி இன்னொரு நாட்டு ராஜா, வேற யூதா நாட்டு ராஜாக்கு லெட்டர் அனுப்புறாரு. என்னென்னு அனுப்புறாரு? இது கொஞ்சம் அவன் திட்டினதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக திட்டியிருப்பான், பயங்கரமாக பேசியிருப்பான். அசீரியா ராஜாக்கள், அப்போ அசீரியா தான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வராங்க, ஒவ்வொரு தேசமாக கைப்பற்றிட்டு வராங்க. உன் தேசம் மட்டும் விடுவிக்கப்படுமோ? நீ தப்புவிப்பாயோ? உன்னை காப்பாற்றிக்குவியா? உன்னை யார் காப்பாற்றுவா? ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நெருக்கம், இடுக்கம், அப்படி சவால் விடுறான், கர்ஜிக்கிறான். அவன் சைடில் சொன்ன சில வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஜனங்களை பயங்கரமாக இது பண்ணுறான் பாருங்க. அதே 36 பாருங்க. நாலாம் வசனம் வாசிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அவன் தான் அதிபதி, அவன் அனுப்புறான். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும், அசீரியா ராஜாவோட ரெப்ரசன்டேட்டிவ், அம்பாசிடர் போய் யூதா தேசத்துக்கு சொல்றான், உரைக்கிறதும், நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திரியாலோசனையும் வல்லமை உண்டோ என்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்ன விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? யார் உன்னை காப்பாத்துவா? நீ யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்க? அப்புறம் எகிப்தின் ராஜாக்கள் உனக்கு வருவாங்களா? நீ நம்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்த வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவாயாக. நாங்க கர்த்தரை நம்புறோம் நீ சொன்னேனா, அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதங்கூறு, கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடும் குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? எப்படி போய் சொல்றான் பாருங்க. ஆண்டவர் பேரை வச்சுட்டு போய் சொல்றான். ஆண்டவர் தான் எனக்கு சொல்லியிருக்காரு நான் உன்னை அழிக்க போறேன் அப்படின்னு. அவனோட பேச்செல்லாம் பார்த்தோம்னா அந்த 13ஆம் வசனம் பார்த்தீங்க. நின்று கொண்டு யூதா பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி. எசேக்கியா தான் அந்த நாட்டு ராஜா. உன் ராஜா உன்னை வஞ்சியாதபடி பாரு. அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள், அதற்கு இடம் கொடுக்காத. இது எப்படி சாத்தானோட பேச்சு பாருங்க. பிசாசு ஒரு மனுஷனை வஞ்சிக்கிறதுக்கு, நீ ஆண்டவர் விட்டு வழி விலகி வான்னு சொல்றதுக்கு எவ்வளவு வார்த்தைகளை சொல்லுது. இப்படிதான் நமக்கு விரோதமாக சில ஆட்கள் எழும்பும்போது நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில காரியங்களை பிசாசு அந்த மனிதர்கள் மூலியமாக செய்ய வைப்பான். ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்?
எசேக்கியா என்ன செஞ்சாரோ அதை நாமும் செய்யணும். ஆமேன்னு சொல்லலாமா? என்ன செஞ்சாரு? 14ஆம் வசனம் வாசிங்க. 14:37 இருந்து. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். அந்த லெட்டரை வாங்கி வாசிச்சான். எதிரி பேசின வார்த்தை, எதிரி கர்ஜித்த வார்த்தை, எதிரி தேவையில்லாம நெகட்டிவா பேசின எல்லா வார்த்தையும் என்ன வார்த்தை தான்? நெகட்டிவான வார்த்தை. முடியாது, உன்னால சாதிக்க முடியாது, பண்ண முடியாது, அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், உன்னை யார் காப்பாத்துவா, இப்படி போட்டு அவங்கள அப்படி கிரஷ் பண்ற ஒரு வார்த்தையை எதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்ப எசேக்கியா ராஜா அந்த லெட்டரை வாங்கி வாசித்து பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எசேக்கியா செய்த ஒரு காரியம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயின்னு சொல்லல. எசேக்கியா செய்த காரியம் லாயரை பார்க்க போயின்னு சொல்லல. எசேக்கியா செய்த காரியம் பெரிய பெரிய மூப்பர்களை தலைவர்களை பார்க்க போறேன், அண்டை நாட்டு ராஜாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லாம தேவனுடைய ஆலயத்துக்கு போய் நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். யாரு உங்களுக்கு எதிரடையா வந்தாலும், யார் உங்களுக்கு விரோதமா பேசினாலும், யார் கர்ஜித்து சொன்னாலும், யார் மொட்டை கடிதாசி எழுதினாலும், அல்லேலூயா, ஆமென். ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க, எழுதுவாங்க மொட்டை கடிதாசி. எனக்கு 3 மொட்டை கடிதாசி வந்திருக்கு. பேர் இருக்காது, அட்ரஸ் இருக்காது. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படுறது இல்லைங்க. ஹல்லேலூயா. நம்ம பயப்படுறது யாருன்னு? அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கே நம்ம பயப்படுகிறோம். ஆமென். ராஜா ஆலயத்திற்கு போய் என்ன செய்தார் பாருங்க. அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அந்த லெட்டரை எதிரி இன்னும் நான் சில வார்த்தைகளை படிக்கல, சில மோசமான வார்த்தைகளை பேசியிருப்பான், கெட்ட வார்த்தைகளை பேசியிருப்பான். அவர் அந்த லெட்டரை அப்படியே கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல வச்சு விரிச்சு கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க, ஒரு பிரேயரு. அது மகிமையான ஜெபம். நல்லா படிக்கலாம், அதை நீங்க நல்லா கேளுங்க. சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரி ஜீவனுள்ள சனகிரி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சனகிரி. உங்களுக்கு விரோதமா யார் நிக்கிறாரோ, நீங்க சொன்னீங்களே யாருன்றதுக்கு எவன்னு சொன்னீங்களே, அது யார் நிக்கிறாங்களோ அவங்க பேரை போட்டு சொல்லுங்க. இந்த மனுஷன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். ஹல்லேலூயா. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பாருங்க. சனகிரி என்ன சொன்னா என்ன? கேளும் ஆண்டவரே. நீர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நீர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். நான் செஞ்சா அது பெருசு இல்ல, நீங்க செஞ்சா அது ரொம்ப 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 பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் பழி வாங்குவான், கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்ல, யுத்தம் என்னுடையது, விட்டு உன்னோட இதுல எதுவுமே செய்ய முடியாது, பலத்துல யுத்தம் என்னுடையது. அவங்க பழி வாங்குறாங்களா? நான் பாரு பழிக்கு பழி வாங்குறேன். நீ ஒன்றும் செய்யாத, நீ மன்னிச்சு விட்டுரு. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய தேவன், எவ்வளோ அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லலாமா? சனகிரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவங்க பண்ணதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. அவங்க மற்ற நாடெல்லாம் பிடிச்சிட்டாங்க, மற்ற தேசத்தை எல்லாம் பிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவைகள் தேவர்கள் அல்லவே. நீரோ தேவாதி தேவன், நீர் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த உலகத்துல உம்மை போல யாரும் இல்ல. இந்த அறிவு நமக்கு இருக்கணும் பிரியமானவர். ஆமென். இந்த அறிவு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிடுவார்.
அவைகள் மனுஷர் கைவேலையான மரமும் கல்லுகளும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளி ஆக்கினார். அதனால உடைச்சு போட்டு போயிட்டாங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். ஹalleluya. பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்றீங்க? விண்ணப்பம் பண்றீங்களா? உங்க சுயபலத்தை யோசிச்சு என்ன செய்யலாம், என்ன பேசலாம். அவன் ஒண்ணு பேசலாம், நான் 4 பேசுவேன். யூஸ் இல்ல. ஹalleluya. பிரயோஜனம் இல்ல. நீ எசேக்கியா ராஜா செய்தது போல தேவ சமூகத்துல வந்து ஆண்டவருக்கு முன்னாடி மண்டிட்டு, ஆண்டவரே எங்களை ரட்சியம் அப்படின்னு ஜெபிக்கணும். ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்யூஷனை கொடுக்குறாருங்க. சொல்யூஷனை சொல்லி தர்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதல் காரியம் பார்த்தோம். நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன? விசுவாசிக்கணும். 2வது ஜெபிக்கணும். ஆமென். விண்ணப்பம் பண்ணணும். தேவ சமூகத்துல வந்து விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவர் பிரசன்னத்துல உட்கார்ந்து விண்ணப்பம் பண்ணணும். என்ன நடந்தது பார்க்கலாமா? 30ஆம் வசனம் வாசிங்க. 37 30. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களையும் நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். 30 சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிற்று, இதை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, இந்த நகரத்துக்கும் பிரவேசிப்பதில்லை, அவன் உன்மேல் அம்பு எய்வதில்லை, அதற்கு முன்பாக அவன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, உனக்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? யார் எந்த சனகிரி விரோதமாய் வர முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, யாரும் உங்களுக்கு விரோதமாய் வருவது இல்லை, யாரும் எதிர்த்து வந்தா நிலைப்பது இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது ஜெயம் ஜெயம் நிச்சயம். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. 34 சொல்லுது, அவன் நகரத்துக்குள்ள பிரவேசியாமல் வந்த வழியே திரும்பி போவான். நல்லா விசுவாசிக்கிறீங்களா? எந்த வழியா உங்களுக்கு விரோதமா பிசாசு வந்துச்சோ, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். ஒருவனை எனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பது இல்ல. கரெக்டாக இதை நேற்று 31ஆம் தேதி நான் இதை வாசிக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. 30ஆம் வசனம் பாருங்க. உனக்கு அடைக்கலமாக இருக்கிறது, மன்னிச்சிருங்க, உனக்கு அடையாளமாக இருக்கிறது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும். இந்த வருஷத்துல முதல் வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வருஷம் எனக்கு 1ஆம் தேதி இல்லை. ஆமென். கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தமாக எடுத்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நம்ம முடித்தோம். இப்போ எத்தனாவது இயரில் காலடி எடுத்து வச்சுருக்கோம்? செகண்ட் இயர். அதாவது சர்ச் ஆனிவர்சரி கிடையாது, இது நம்ம கட்டிடம் டெடிகேஷன், சர்ச் அண்ட் பில்டிங் ஆனிவர்சரி. அப்போ 2வது வருஷத்தில் தானாய் விளைகிறதை நீ சாப்பிடுவாய். கரங்களை தட்டி, இதுவரைக்கும் இல்லாத அளவு தானாய் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். திரளாய் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இடம் கொள்ளாம போக மட்டும் கர்த்தர் நிரப்ப போகிறார். தானாய் பயிரிடுகிற காலம் வரும். சபைக்கு அப்படிப்பட்ட காலம் வந்து விட்டது. ஆமென் சொல்லலாமா? இப்பவே சொல்லிட்டார். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து சொல்லுங்க பார்க்கலாம். விதைத்து அறுத்து. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் திராட்சை தோட்டங்களை நாட்டி சபைகளை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு.
உங்க முதல் வருஷத்துல இப்படி நடந்ததா, 2வது வருஷத்துல இது நடக்குமா, 3வது வருஷத்துல இருந்து ஆரம்பிக்க போகிறது ஒரு மகிமை. அதை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் தலைமுறைக்கான தேவன், ஆண்டவர் எதிர்காலத்துக்கான திட்டங்களை கொடுக்கிற தேவன். இப்ப இருக்கிற வண்ணமா தான் நம்ம பார்ப்போம். நம்ம இனிமே எப்படி இருக்க போறோம்னு அவர் மட்டும்தாங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தலைமுறைக்கான தேவன், எதிர்காலத்திற்கான தேவன். எதிர்காலத்தை கண்டு நீ கலங்கி நிற்க வேண்டாம். உனக்கு எந்த மனுஷனும் விரோதமா நிற்கிறான் பயப்பட வேணாம். எதிர்காலத்தை மாத்தி போடுகிறவர் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஒரு சிஸ்டர் எனக்கு கனவு கண்டு 2 நாள் இது எனக்கு வந்தது, இந்த வசனம் வருது. அவங்க காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், கனவு கண்ட தூங்கினே கனவு வந்துச்சு, வேறு ஒரு சர்ச்சை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, நானும் அங்கே வந்து நிற்கிறேன், நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்க, இன்னொரு சர்ச் ஓப்பன் பண்ணுற பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? வரவங்க எல்லாம் இது போதாது உங்களுக்கு, இது கிடையாது, இன்னொன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இப்போ என்னங்க பார்க்குறீங்க? இப்போ எல்லாம் காற்று தாங்க பார்க்குறேன், இப்போ மழையை தாங்க பார்க்குறேன், இப்போ புயலை தாங்க பார்க்குறேன். ஆனால் இனி வரப்போறத பார்க்குற கண்களை, விசுவாச பார்வையை என் தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, அதனால முன்னேறி செல்லுவேன். ஆமென் சொல்லலாம். நான் முன்னேறி செல்லுவேன். எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட போய் நன்றி சொல்லுவேன். முடிச்சோன்னே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு எந்தூசியாசம் இருக்கும், ஒரு மகிமை இருக்கும். உண்மையாக சொல்லப்போனால் நேற்று இரவு நான் போய் துக்கத்தோட கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட இருந்தேன். பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படிப்பா என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா. ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பாருங்க, மகிமையான வார்த்தை. நல்ல ஒரு சங்கீதம் இன்னைக்கு காலையில் வாசிச்சு பாருங்க, 86ஆம் சங்கீதம். திருப்பி இதுக்கு வருவோம் நம்ம. 86:14 வாசிங்க. 14, 14, 15. தேவனே, தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் பாருங்க, ஒன்னு எழும்புச்சுன்னா உன்னோட நிக்குதா, ஒரு கூட்டத்தை கூட்டிக்குது. ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? லூசிஃபர் மட்டும் விழுந்தானா, லூசிஃபரோட ஒரு கூட்டம் விழுந்துச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்கன்றத பார்த்துக்குங்க, ஜாக்கிரதை. நான் இங்கேயும் கேட்டுக்குவேன், இங்கேயும் வந்து நின்னுக்குவேன்னா ஒரு நாள் அங்க விழுந்துருவீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதுவும் பேசலங்க, கேட்டுக்கிறேன். நோ, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்ப பாருங்க, அகங்காரிகள் எனக்கு விரோதமா எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். தேவ பயம் இல்ல. தேவ பயம் இருந்தா ஆலயத்துக்கு விரோதமா எப்படி நீ பேசுவ? தேவ பயம் இருந்தா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா நீ எப்படி பேசுவ? தேவ பயம் இருந்தா தேவனுடைய அடுத்த காரியத்தை செய்யாம விரோதிக்கிற காரியத்தை எப்படி செய்வ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு தேவன் எதுக்குன்னா ஊர்கா. அநேகருக்கு கர்த்தர் எதுக்குன்னா ஊர்கா. வெறும் பிளெஸ்ஸிங்க்கு மட்டும், ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கர்த்தரை தேடுறது. நம்ம அப்படி இல்லாமல் இவ்வளவும் சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு, 15ஆம் வசனம் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் கர்த்தாவே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆனாலும் ஆண்டவரே சொல்லுங்க, ஆனாலும் ஆண்டவரே சொல்லுங்க, ஆனாலும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை சொல்லிட்டு ஜெபத்தை முடிச்சிடாதீங்க. இந்த சூழ்நிலை தான் ஆனாலும் ஆண்டவரே. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். நல்ல ஒரு இதெல்லாம் நடக்குது, எனக்கு விரோதமா இவங்க பேசுறாங்க, எனக்கு விரோதமா இவங்க எழும்புறாங்க, இந்த மக்கள் எங்களை விரோதிக்கிறாங்க, எங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க, எல்லாம் அக்கிரமம் பண்றாங்க, நடக்குது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் மன உருக்கம் சொல்லி எல்லாரும் படிங்க. நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுதான். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீர் அப்படிப்பட்டவர், நீர் இப்படிப்பட்டவர். மனுஷனை பத்தி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்காரு.
அந்த வசனம் அந்த அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அவன் பேசின சனகிரி பேசினதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த லெட்டர் ஆண்டவர் படித்து பார்க்கணும். அவருக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டியது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருடைய புகழ்ச்சியை சொல்றதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துறதுக்காகவே கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு. அப்ப பாருங்க 17 வாசிங்க கடைசி வசனம். கர்த்தாவே கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்க பகைஞன் உனக்கு விரோதமா எழும்புகிறவன் வெட்கி நான் நிக்கிறத ஆண்டவர் உங்க அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த அடையாளம் தான் 37:30 வாசிங்க. 37 ஏசாயா 37:30 உனக்கு அடையாளமாய் இருக்கிறது என்னவென்றால், கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்ல உனக்கு அடையாளமா இருக்கிறது என்னன்னா, முதல் வருஷம் இப்படி, 2வது வருஷம் இப்படி, 3வது வருஷம் மிகப்பெரிய பெருக்கத்தை நீயே விதைப்ப. நீ விதைச்சதை நீயே அறுப்ப. நீ அறுத்ததை திராட்சை தோட்டத்தை அங்கங்க சபைகளை நிறுவோம். அநேக கனிகளை புசிப்போம். தேவ நாமத்துக்கு தேவ ராஜ்யத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையும் மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனில் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். அழகா எழுதியிருக்காரு பாருங்க ஃபாதர். ஆனாலும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அந்த ஆனாலும்ன்றது உங்க ஃபெய்த் அறிக்கை பண்றீங்க. அந்த ஆனாலும்ன்றத உங்க விண்ணப்பத்தை கர்த்தருக்கு தெரிவிக்கிறீங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆனாலும் நான் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீங்க இருக்கீங்க, அது போதும் ஆண்டவரே. ஆமென் சொல்லலாமா? இதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்க்கலாம். 36-38 வாசிங்க, வேகமா வாசிங்க. 36-38. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 1,09,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஒரு தூதன் அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்தான். ஒரு தூதன். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு நைட்ல அற்புதம் செய்வாருங்க. ஒரு நிமிஷம் போது அற்புதம் நடக்க. எவ்வளவு போராட்டம் அதிகமா ஆகுதோ, பிசாசு ஓவரா ஆடுதோ, அன்னைக்கு அழிய போதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா ஆமென். எந்த மனுஷன் மூலமா ஓவரா ஆடுதான், ஆடுற வரைக்கும் ஆடு. நீ அழிய போறது நிச்சயம். ஹல்லேலூயா ஆமென். ஒரு தூதன் என்ன பண்ணா, சர்வ சங்காரம். அடுத்து அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் திரும்பி போயிட்டான். அப்படி திமுறா வந்தவன். சொல்லுங்க, திமுறா வந்தவன் திரும்பி போயிட்டான். சொல்லுங்களேன், திமுறா வந்தவன் திரும்பி போயிட்டான். ஹல்லேலூயா. அடுத்தது அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவனுடைய பிள்ளைங்க 2 பேர் குமாரன். அவன் குமாரனாகிய அத்ரமேலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு, அவ்வளவுதான், அவன் கதையே முடிஞ்சு போச்சு. சாப்டர் க்ளோஸ். எதிரி உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எதிரி ஒரு நாள் வாய்க்காமல் போகும். ஆமென். விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அதுக்காக எல்லாம் சாகணும்னு நினைக்காதீங்க. அவங்கள மன்னிச்சிருங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக பழிக்கு பழி வாங்குவார். ஆண்டவர் நமக்கு விரோதமா எழும்புறவங்கள சும்மா விடவே மாட்டார். ஏன்னா அவருக்கு நீ பிரியமா இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருந்துட்டா மட்டும் போதும். 2 காரியம் கற்றுக்கிட்டோம். நான் என்ன செய்யணும்? முதல்ல விசுவாசிக்கணும். 2வது விண்ணப்பம் பண்ணணும், ஜெபிக்கணும். ஆமென். இது 3வது கடைசி பார்த்து முடிக்க போகிறோம். இலக்கை அடைய முன்னேறி செல்.
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போமா? பிலிப்பியர் 3:13-14 கடைசி. பின்னானவைகளை மறந்து சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன். அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளின் அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் உங்களை லக்கை நோக்கி முன்னேறி செல்லும்படியாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற இலக்கு அதை அடையணும். உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற ஊழியம், உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம், உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற பரலோகம் எல்லாத்தையும் நீங்க அடையிறதற்கு முன்னேறி செல்லணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது நம்ம செய்ய வேண்டியது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென் சொல்லலாம். பின்னிட்டு பார்த்தவளுக்கு என்ன ஆச்சு? உப்பு தூண். பின்னிட்டு பாராதேன்னு கர்த்தர் சொன்னார். திரும்பி பார்த்தவளுக்கு என்ன ஆச்சு? உப்பு தூணானா. திரும்பி பார்த்த பேதுரு அமிழ்ந்து போனார். அப்போ பின்னானவைகளை மறந்து. ஆமென் சொல்லலாமா? பழைய கசப்பு, பழைய காயம், பழைய உபத்திரம், பழைய விஷயம், மற்றவங்க பேசின விஷயம், மற்றவங்க நமக்காக செஞ்ச விஷயம், அந்த காயம் கசப்பு இருக்கு பாருங்க, அதை எல்லாத்தையும் மறந்து. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? ஹல்லேலூயா. ஸோ முன்னானவைகளை நாடுங்க, பின்னானவைகளை மறந்து போகணும். அப்படி செஞ்சீங்கன்னா இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீங்க. முன்னேறி செல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நன்றியப்பான்னு சொல்லி எழுந்து நிற்போம். முன்னேறி செல் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம முன்னேறி செல்லுகிறதற்காகவே ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு பாருங்க. பல தடைகளை பிசாசு வச்சிருக்கலாம், ஆனால் அதை முறியடித்து போட்டு நல்ல மகிமையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு, நம்ம முன்னேறி செல்லும்படியா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என் வாழ்க்கையில் என்ன தடை இருக்குதுப்பா? நான் ஒருவேளை விசுவாசத்தில் குறைவாளவனா இருக்கிறேன்னா, பேதுருவை போல அக்கம் பக்கம் பார்த்து அமிழ்ந்து போயிடுறேன்னா, அதிலிருந்து என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் வாய்களை திறந்து. நீங்களும் இயேசுவும் அவரோடு கூட பேசுங்க. இது ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிற நேரம். அப்பா, நான் என் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. எத்தனை புயல் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சனகரி பேசின வார்த்தைக்கு எதிர் பேசாமல் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை புகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஜெபித்த எசேக்கியாவின் ஜெபத்தை போல உங்கள் ஜெபம் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிருபை தாங்க. விண்ணப்பம் பண்ண உதவி செய்யுங்க. யார் எதிர்த்தாலும் சோர்ந்து போகாமல் விண்ணப்பம் பண்ண, வேண்டுதல் செய்ய உதவி செய்யும் ஆண்டவர். கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை அடைய, தேவன் எனக்காக வச்சிருக்கிற அந்த இலக்கை நான் அடைய, அதை தொடர்ந்து ஓட, அதில் நான் தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. பின்னானதை மறக்க கிருபை தாங்க. என்னால் அவர் பேசுனதை மறக்கவே முடியல சொல்லாதீங்க. மறக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த விஷயத்தை என்னால மறக்கவே முடியல, இந்த காயத்தை என்னால மறக்கவே முடியல சொல்லாதீங்க. மறந்துருங்க. சொல்லுங்க தேவ சமூகத்தில், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. பின்னானவைகளை மறக்க, முன்னானவைகளை நாட. நீ மறந்துட்டு மட்டும் நீ இருக்க முடியாது. முன்னானதை நாடும் போது தான், நீ முன்னேறி செல்லும் போது தான் நீ பின்னானதை விட்டு ஒளிய முடியும். உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன்.
எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லலாமா? எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 ஜீசஸ். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி